அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஒரு இலை கிடைத்தால் பணம் மேல் பணம் சேரும், திருமண தடை நீங்கும், காரிய தடை நீங்கும், நீங்கள் நினைத்ததெல்லாம் 7 நாட்களில் நிச்சயம் நடக்கும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முன்னாடி எல்லாம் விநாயகர் கோயில் அப்படின்னாலே விநாயகர் அப்படின்னாலே அரச மரத்துக்கு அடியில் இருப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். தோரத்தில் அரச மரம் இருக்கும், அரச மரத்துக்கு கீழ் விநாயகர் இருப்பார். தோஷ நிவர்த்தி செய்கிறதா இருந்தாலும் சரி, குழந்தை வரம் வேண்டி போய் கோயிலில் போய் தண்ணி ஊற்றி குழந்தை பாக்கியத்துக்காக விநாயகரை சுற்றி வளம் வரதா இருந்தாலும் சரி, பரிகார பூஜைகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகர் முன்னாடி தான் செய்வாங்க. ஏன்னா உடனடியாக அதீத பலனை கொடுக்கும், அதற்காகத்தான் செய்வாங்க. இப்பெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தான் அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கு. ஏன்னா எல்லாமே சிட்டிக்குள்ளே கோயில் இருக்கு. பிள்ளையார் கோயில் அப்படின்னாலே ஒவ்வொரு வீட்டு முக்கில் சிட்டிக்குள்ளே இது மாதிரி இருக்கா, அங்கே சாதாரண விருட்சங்கள், அதாவது அந்த கோயிலுக்கான விருட்சங்களை கூட பெருசாக வளர விடுறது கிடையாது. ஏன்னா பில்டிங் கெட்டு போயிடும், பில்டிங்காக கட்டிடுறாங்க. இப்பெல்லாம் கோயில் பில்டிங் ஆகிடுது. அதனால மரங்கள் வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு அற்புத சக்தி இருக்கு. அப்படி விநாயகரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் தவறாமல் வழிபாடு செய்யுங்க. அந்த விநாயகருக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சு பாருங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். அரச இலை கிடைச்சிச்சுன்னா ஒற்றைப்படையில் அரச இலை எடுத்துக்கோங்க. ஒரு 3 அல்லது 5, ஒரு 7, ஒரு 9 அரச இலைகளை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு விரலி மஞ்சள் வாங்கிக்கோங்க. இந்த விரலி மஞ்சளை உங்கள் கையில் வச்சு மனதார உங்களுக்கு என்ன தேவையோ, கொடுத்த பணம் வரணுமா, ஏமாந்த பணம் வரணுமா, கடன் தீரணுமா, திருமண தடை நீங்கணுமா, குழந்தை பாக்கியம் உண்டாகணுமா, என்ன வேண்டுதலோ அந்த விரலி மஞ்சள் உங்கள் கையில் வச்சு வேண்டிட்டு அந்த அரச இலைக்குள்ளே வச்சு அதை ஒரு மாலை மாதிரி கட்டிருங்க. வருகிற ஆடி அமாவாசை என்று 33 இல்லங்களுக்கு நமது சேனல் சார்பாக உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். உங்கள் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அரச இலையையும் விரலி மஞ்சளையும் சேர்த்து மாலையாக தொடுத்து விநாயகருடைய கழுத்துல போட்டு விநாயகர் அகவல் படிச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும். நீங்கள் நினைத்தது 7 நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. அதன் பின் அந்த அரச இலைகள், காய்ந்த இலைகள் எடுத்து அப்புறப்படுத்திடணும். அந்த விரலி மஞ்சளை எடுத்து பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு டெய்லி பூசிட்டு வரணும். அதீத சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம். விநாயகரை நினைச்சு என்னைக்குனாலும் தொடங்கலாம். முடிந்தால் சதுர்த்தி தினத்தில் தொடங்குங்க. சதுர்த்தி தினத்தில் இந்த மாலையை விநாயகருக்கு அணிவிங்க. முடியாத பட்சத்தில் எல்லா நாட்களையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நீங்கள் அடுத்தடுத்து இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வீங்க. அப்படி ஒரு அற்புத பலன் விநாயகரின் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அரச இலை கிடைச்சா எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. விநாயக பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.